ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते நல்லா हैं। இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? சந்தோஷமா क्या இருக்கிறீங்களா? आप सब आनंदित हो? ஒரு புதிய நாளை காணும்படியாக, एक नए दिन को देखने के ஒரு लिए, புதிய வாரத்தை காணும்படியாக नए हफ्ते को देखने के கர்த்தரே लिए நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने ही हमें अनुग्रह दिया है। வேதமளித்த தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में हम बहुत ही आनंदित நாம் होते இன்றைய हैं। வார்த்தையில கடந்து செல்வோமா? क्या आज के वचन की ओर जाएंगे? மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 20 சொல்லப்பட்டிருக்கிறது. 20वां वचन में कहा गया है, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். अपने धन को स्वर्ग में इकट्ठा करो, அங்கே பூச்சியாவது वहाँ कीड़े துருவாவது या जो கெடுக்கிறதும் काई, இல்லை. वहाँ पर जो बिगाड़ती नहीं, அங்கே திருடர்கள் திருடுவதும் இல்லை. और वहाँ चोर चोरी भी नहीं करते। இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है, பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்கணுமா? धन को कहाँ इकट्ठा करना है? பரலோகத்தில் சேர்த்து வைக்க स्वर्ग வேண்டும் में इकट्ठा कर लेना है, என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसा परमेश्वर कहता है। அப்போ நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால तो इस संसार में हम रहते हैं, நமக்கு इसलिए சில தேவைகள் இருக்கிறது. कुछ जरूरतें हमारे लिए होती है, நமக்கு சில விதமான ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறது. कई प्रकार के आशीषों की हमें जरूरत होती है। பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்ததான நாம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். बच्चों के भविष्य के बारे में सोचने के लिए हम फर्जदार हैं। ஒரு மனிதர் एक मनुष्य ஒரு ஊழியக்காரை தேடி சென்றார். एक सेवक को ढूंढ कर गया, அப்போ அவர் கேட்ட எதுக்கா வந்துரு கேட்டார். तो वो सेवक पूछे कि किस लिए आए हो? அப்போ அவரு சொன்னாரு, तो उन्होंने कहा, என்னுடைய மகளுக்கு திருமணம் ஒழுங்கா இருக்கிறது, मेरा बेटी का जो विवाह संपन्न किया गया நீங்க है, ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். आपको कोई तो एक मदद करना है। அப்போ அவர் சொன்னாரா, तो उन्होंने कहा, நீங்க எவ்வளவு நீங்க வச்சிருக்கிறீங்க, आपके पास कितना आपने रखा है, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? कितना आपको चाहिए? அப்போ அவர் சொன்னாரா, तो उन्होंने कहा, நான் ஒன்றுமே சேர்த்து வைக்கவில்லை, मैंने कुछ भी जमा करके नहीं रखा है, என்னிடம் ஒன்றுமே இல்லை मुझ में कुछ भी नहीं அப்படி है, சொன்னாரா. ऐसा उन्होंने அப்ப அந்த कहा। ஊழியக்காரர் சொன்னார், तो सेवक ने कहा, நீங்க உங்க பிள்ளைக்காக आप अपने बच्चे के நீங்க लिए உழைத்து आप जो कमा कर ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை, कुछ भी आपने इकट्ठा कर नहीं रखा है, அப்ப நான் எப்படி இதை தர முடியும் तो इसमें हम कैसे दे सकते என்று அப்படி हैं? அந்த மனிதரை அனுப்பிவிட்டார். ऐसा वो मनुष्य बोलकर भेज தேவ दिए। பிள்ளைகளே, परमेश्वर की जनों, நமக்கு தேவைகள் உண்டு, हमारे लिए जरूरतें பிள்ளை हैं, எதிர்காலத்தை குறித்ததான காரியங்கள் உண்டு. बच्चों के भविष्य के कार्य होते हैं, அப்போ சேர்த்து வைக்கணும். तो जमा करना है। ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் போட்டா கூட एक साल में अगर 500 रुपए डाले तो भी வருஷத்துல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். साल में एक जो रकम அது मिलती है, நமக்கு தேவை, तो वो हमें जरूरत அது है, சேர்த்து வைக்க வேண்டும். उसे जमा कर लेना ஆனா இயேசு है। சொல்லுகிறார், यीशु कहता உங்கள் है, பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைங்க. अपने धन को स्वर्ग में इकट्ठा அப்ப करो। தேவ பிள்ளைகளாகிய நாம் परमेश्वर के जन हम சோத்ரம் பங்களாக்களை வாங்கி, जो बंगले लेकर நிலங்களை வாங்கி, या फिर जगहों को लेकर, சொத்துக்களை வாங்கி जो दौलतों को लेकर சேர்த்து வைக்க கூடாது. इकट्ठा नहीं करना है। நாம் வந்து हम ஒரு மிஷனரியை தாங்கலாம், एक मिशनरी को संभाल ஒரு सकते हैं, ஊழியரை एक தாங்கலாம், सेवक को संभाल सकते உதவி हैं, செய்யலாம். या मदद कर அப்ப सकते இதெல்லாம் हैं। செய்வதனால ये सब करने से நாம் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து हम வைக்கிறோம். स्वर्ग में धन को इकट्ठा करते हैं। அதுதான் இயேசு சொல்லுகிறார், वही यीशु भी உங்கள் कहता है, பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க, अपने धन को स्वर्ग में इकट्ठा உங்களுக்கு करो, அந்த பலன் वो உண்டாகும், आपके लिए एक प्रतिफल को உங்களுக்கு लाएगा, ஆசீர்வாதம் वो உண்டாகும். आपके लिए एक आशीषदायक होगा। சிந்தியுங்கள், उसे याद कीजिए, செயல்படுங்கள், वैसे कार्य कीजिए, நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. निश्चय परमेश्वर आपको आशीष நாம் करे। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद இந்த करते हैं, அருமையான வேலைக்கு உமக்கு इस ஸ்தோத்திரம். अच्छे समय के लिए आपको உடைய धन्यवाद। பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं, தேவைகளோடு இருக்கிறாங்க, जरूरतों के साथ है, தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். जरूरतों को पूरा करने के लिए हम प्रार्थना எல்லா करते हैं। தடைகளையும் மாற்றும். सारी रुकावटों को बदल அதோட दीजिए, பரலோகத்துல பொக்கி சேர்த்து வை கிருபைகளை கொடும். स्वर्ग में धन इकट्ठा करने के लिए वो अनुग्रह இயேசு दीजिए। மூலம் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन।